வெளியில் இருக்க அவனுடைய ஒயிட் காரில் போய் சமந்தாவை ஏற சொல்கிறான். சமந்தாவும் பயத்தில் வேறு வழி இல்லாமல் அவனோட ஒயிட் காரில் ஏற போகிறாங்க. கதவு கிட்ட போனதும் சமந்தா பயத்தில் ஓட ட்ரை பண்ணுறாங்க. ஆனால் அந்த மாஸ்க் மேன் கன்னை லோடு பண்ணி இன்னொரு வாட்டி ஓட ட்ரை பண்ணினா யோசிக்காமல் உன்னை சுற்றுவேன்னு அந்த மாஸ்க் மேன் சமந்தாவை பயமுறுத்துறான். சமந்தாவும் வேறு வழி இல்லாமல் அவன் கூட காரில் ஏறி அவனோட இடத்துக்கே போகிறாங்க. அந்த மாஸ்க் மேன் சமந்தாவை தன்னோட வீட்டுக்கு கூட்டிகிட்டு போய் பேஸ்மெண்ட்டில் கட்டி வச்சிடறான். சமந்தாவை யாரும் தேடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுடைய ஃபோன் எடுத்து சமந்தாவுடைய பாய் ஃப்ரெண்ட் டொயனுக்கும் சமந்தாவுடைய அப்பாவுக்கும் நான் ஃப்ரெண்ட்ஸோட வெளியே போகிறேன், ஒரு 1 வீக் ஆகும் வரத்துக்கு, என்னை யாரும் தேட வேண்டாம்னு சொல்லிட்டு இந்த மாஸ்க் மேனே அவங்க 2 பேருக்கும் மெசேஜ் அனுப்பிச்சிடுறான். கொஞ்ச நேரம் டைம் போனதும் அந்த மாஸ்க் மேன் சமந்தா கிட்ட உன்னுடைய டெபிட் கார்டு அப்புறம் கிரெடிட் கார்டெலாம் எங்கே வச்சிருக்கேன்னு சொல்லி கேட்குறான். அதுக்கு சமந்தா என்கிட்ட எதுவுமே இல்லை, என்னோட பாய் ஃப்ரெண்ட் காரில் தான் அதை நான் வச்சிருக்கேன்னு சொல்கிறா. உடனே அவள் பாய் ஃப்ரெண்டோட அட்ரஸை வாங்கிட்டு அந்த மாஸ்க் மேன் அவன் பாய் ஃப்ரெண்ட் வீட்டுக்கு கிளம்பிடுறான். அங்கே போனதும் வெளியவே அந்த கார் நிற்குது. காரோட கண்ணாடியை உடச்சி அந்த கார்ட்ஸையும் எடுத்துக்கிறான். ஆனால் அக்கம் பக்கத்தில் இருந்தவங்க இவன்